சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் 8 பேரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான கர்ணா உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். பிரபஞ்சன் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியில் அமைந்துள்ள எழுத்தாளர் பிரபஞ்சன் தமிழியல் ஆய்வு நடுவத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சகாயோஜினி என்ற பெண்கள் குழு சார்பில் அமைதி ஊர்வலம் பாலாஜி தியேட்டரில் இருந்து புறப்பட்டு ராஜா சிக்னல் அருகில் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலியில் திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். அருகில் குழு நிர்வாகிகள் மது, ராஜஸ்ரீ, அகன்ஷா, ஆர்த்தி, ஹிந்து, பயல், ஊர்மிளா, கவிதா, நிலம், பமிதா, நந்திதா, ஆர்த்தி, சத்யா, திமுக மகளிர் அணி காயத்ரி, ஸ்ரீகாந்த், சந்திரகாலா, சித்ரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் 8 பேரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான கர்ணா உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கரை நேற்று முன்தினம் இரவு மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களால் சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இது தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தனியார் மதுபான கடை மற்றும் நில தகராறில் அதே பகுதியை சேர்ந்த கர்ணா என்பவரின் தலைமையில் உமாசங்கரை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த செல்வ கணபதி, பாண்டியன் பாலாஜி, கோபாலகிருஷ்ணன், வெற்றி விவேகானந்தன், அருண்குமார், அரவிந்தன், விஸ்வநாத், கார்த்திக் ஆகிய 8 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து வீச்சரிவாள் உட்பட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் 4 பைக்குகளை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி கர்ணா மற்றும் சஞ்சய், சூர்யா ஆகிய 3 தீவிரமாக தேடி வருகின்றனர். பிரபஞ்சன் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியில் அமைந்துள்ள எழுத்தாளர் பிரபஞ்சன் தமிழியல் ஆய்வு நடுவத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரியின் மேனாள் அமைச்சர் விஸ்வநாதன், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் முத்து, பேராசிரியர் பஞ்சாங்கம், பேராசிரியர் ராமானுஜம் கலந்து கொண்டு பிரபஞ்சன் குறித்த நினைவுகளை போற்றினார். இந்த விழாவில் கவிஞர் பாலசுப்ரமணியன், பேராசிரியர் ரவிக்குமார், PNS பாண்டியன், லியாகத் அலி, பேராசிரியர் நா. இளங்கோ, கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், SI சிவகுமார், ஓவியர் அன்பழகன், திருநாவுக்கரசு, எழுத்தாளர் CS முருகேசன், சிவகுமார், கவிஞர் தேவதாசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக எழுத்தாளர் பிரபஞ்சன் தமிழ் இயல் ஆய்வு நடுவம் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை CBCIDக்கு மாற்ற வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் எங்கள் குடும்பத்தில் மிகவும் அன்பாக பழகினார். இவர் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்த பின்பு நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம். குற்றவாளிகளை போலீசார் அடையாளம் கண்டறிந்துள்ளனர். உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும். முதல்வரும் உள்துறை அமைச்சரும் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியான நீதி விசாரணை இல்லை என்றால் இந்த கொலை வழக்கை CBCIDக்கு மாற்றி குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றார். எங்களால ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம். தயவுசெய்து மாண்புமிகு முதல்வரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் இந்த நீதி விசாரணைக்கு உட்படுத்தி தக்க தண்டனையை, இது யாரெல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கேட்கிறேன். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் இன்று அதிகாலை திடீரென மின்மாற்றி அதிக சத்தத்துடன் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு கொசப்பாளையம் பகுதியில் இன்று அதிகாலை மின்மாற்றி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. மின்மாற்றியில் உள்ள ஆயில் வெளியேறியதால் மின்மாற்றி தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதனையடுத்து அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. தொடர்ந்து மின்சாரம் கொடுப்பதற்கான பணிகளை மின்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் பகுதி நேர வேலை என கூறி 10 பேரிடம் ரூபாய் 4.50 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரை டெலிகாம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைனில் 1,45,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின்பு அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பின் அந்த மர்ம நபர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் மதுகடிப்பட்டை சேர்ந்த நபர் 50,000, உழவர்கரையை சேர்ந்த நபர் 5,000, காலாப்பட்டை சேர்ந்தவர் 40,000, லாஸ்பேட்டை சேர்ந்த ஒரு பெண் 8,000, ரெயின்போ நகரை சேர்ந்தவர் 49,000, லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 28,000, மூலக்குளத்தை சேர்ந்தவர் 45,000, லாஸ்பேட்டை சேர்ந்த ஒருவர் 20,000, மற்றொரு நபர் 50,000 என 10 பேர் மோசடி கும்பலிடம் 4,40,000 இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. 0413235702. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனைகளை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
ஊசூடு தொகுதி தொண்டமாநத்தம் பேட் பகுதியில் ரூபாய் 39 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைப்பு பணிக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் பூமி பூஜை செய்து வைத்தார். புதுவை மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் பேட் பகுதியில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைக்கும் பணிக்கு இன்று பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 39 லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடந்த பூஜையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் கலந்து கொண்டார். புதிய அம்பேத்கர் வெண்கல சிலை அமைவதுடன் அதனை சுற்றி படிக்கட்டு அமைத்தல், சிறிய பூங்கா அமைத்தல், சிலைக்கு கொடை உட்பட சுற்றி தரைப்பகுதியில் கிரானைட் கற்கள் அமைப்பது போன்ற பணிகள் நடைபெற உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதியின் பாஜக கட்சி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சண்முகாபுரம் சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமை அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினம்தோறும் காலை மாலை 2 வேளையும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனைகள், சுவாமியின் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் ரணக்களிப்பு நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து நேற்று மூலவர் மயான காளி அலங்கார தீபாராதனையும், தொடர்ந்து சண்முகாபுரம் சுடுகாட்டு பகுதியில் மயான கொள்ளை படைகளுக்கு முன்னோர்களுக்கான பிடித்த உணவை தங்களது வீட்டில் இருந்து சமைத்து கொண்டு வந்து மயான இடத்தில் படைகள் இட்டனர். அதைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளை கொள்ளையிட்டு பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார் கோவில் மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஏரியை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இப்பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 39,56,000 மதிப்பீட்டிலும் சன்னியாசிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள அரச மரத்து குளம் மற்றும் ஐயனார் குளத்தை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 15,41,700 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திட்ட இயக்குனர் இஷிதா ரதி, IAS செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணியாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் 8 பேரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான கர்ணா உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். பிரபஞ்சன் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியில் அமைந்துள்ள எழுத்தாளர் பிரபஞ்சன் தமிழியல் ஆய்வு நடுவத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.